நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கேம்ல ஆளுங்க அதிகமா இருக்காம இருக்கிறது தான் நல்லது. இதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் பெங்களூர்ல இருந்து உன்னை இங்கே வர வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு வேலையை ஒப்படைச்ச பொண்ணு யாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பத்தின டீட்டெயில்ஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஒருவேளை அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னா, குறிப்பா உன்கிட்ட, ஒருவேளை நீ எங்கேயாவது ஒயின் ஷாப்ல போய் குடிச்சு மட்டையாகி அவ பேரை வெளியே சொல்லிட்டா? அட, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். இந்த வேலையை யார் நமக்கு கொடுத்தாங்க, நம்ம யாரை கிட்னாப் பண்ண போறோம், இந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். வேலை முடிஞ்சவனே அதுக்கான பணத்தை வாங்கிட்டு 3 பேரும் பிரிச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த வேலையை சந்தோஷமா பண்ணுவோம். அந்த பொண்ணை கடத்திட்டு போய் நம்ம கற்பழிச்சிட்டோன்னு பேப்பர்ல செய்தி வர மாதிரி பண்ணிட்டோம்னா அதுவே போதும். அது மட்டும் இல்லாம அவளை எந்த விதத்திலையும் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2.5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டல, அப்புறம் என்ன? அந்த பொண்ணை இங்கே கடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணுமா இல்லை கிழிச்சு போடணுமா, அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன? உன்னை நான் ஏன் இந்த வீட்டில் வச்சிருக்கேன்? உன்னோட கவன குறைவால தான் அவ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு ரவுடி பையன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலண்ணே. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்து உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ச்சே, இருந்தாலும் நம்ம பொண்ணு அப்படி ஒரு ரவுடி பையனை காதலிக்கிறான்னு நினைச்சாலே ச்சே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரவுடித்தனம் பண்றவன், சண்டை போடுறவன் தானே இப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இத கேள்விப்பட்ட உடனே அவனை கொன்னுறலான்னு தோணுச்சு. ஐயோ அண்ணா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணா. அவன் வழியில போட்டோம். நம்ம பொண்ணோட எதிர்காலம் தானே நமக்கு முக்கியம். அவளுக்கெல்லாம் ஒரு லவ். நான் இன்னைக்கு அவளை கொன்றுக்கணும். ஐயோ அண்ணா, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. பாலசுதா வந்து போனதுக்கு அப்புறம் அவ இப்ப ரொம்ப பயத்துல இருக்கா. நான் இப்ப ரஞ்சித்தோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவ வரட்டும், நான் பேசுறேன். அவகிட்ட என்னென்ன பேச போற? காதல மறந்துடுன்னு சொல்ல போற அதானே? அதெல்லாம் முடியாதுன்னு அவ உங்க முகத்துக்கு நேரா சொல்லிட்டானா அவளை கொன்னுடுவீங்களா? என்னோட முடிவுக்கு ஆப்போசிட்டா இருந்தா அவளை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். இப்ப நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க அவ அழுகுறத பார்த்து மனசு மாறிடுவீங்க. ஏதாவது ஒரு காரணம் வச்சு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதோட நம்ம குடும்பமான போயிடும். கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்காம இருக்கணும்னா அவங்க லவ் பண்ற விஷயத்த நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. அவனை பத்தி இவகிட்ட எதுவும் பேசாதீங்க. அவ விருப்பத்துக்கு நான் சரின்னு சொல்லணுமா? இப்ப நீங்க அவகிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா அவ உங்களை எதிர்த்து பேசுவா. அந்த சமயத்துல அவளை அடிப்பீங்க. அதுக்கப்புறம் அவ கோவமும் அதிகமாயிடும். அதை விட நல்லது நமக்கு இத பத்தி தெரியாத மாதிரி நடிக்கிறது தான். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல ஷெரீனுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அவளுக்கு இன்னும் அந்த வயசு வரலையே. அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் 20 வயசு ஆயிடுச்சுல்ல, அதுவே போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணட்டும். அவளுக்கு யோசிக்கிறதுக்கு அதிக டைம் கொடுக்காம எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். அடிதடி சண்டைன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட அவகிட்ட பாசமா நடந்துக்கணும். அப்புறம் அவகிட்ட இருந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். ஷெரீன், என்ன பிரச்சனை? வினோனோட அம்மா என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன விஷயமா?
முதல்ல காலேஜ்ல வந்து என்ன விசாரிச்சாங்க. உன்னோட அம்மா தான் விசிட்டர்ஸ் ரூம்ல இருக்காங்கன்னு தெரிய வந்த உடனே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அம்மா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? நாங்க 2 பேரும் எதுவும் பேசிக்கல. தலைவலிக்குது, யார் கூடயும் பேச முடியாது அப்படின்னு மேம் கிட்ட சொல்லி நான் எஸ்கேப் ஆயிட்டேன். உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து என்ன சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம விஷயத்தை தான் பேசிருப்பாங்க. வினு, நாம நினைக்கிற மாதிரி இது அப்படியே நிக்காது. நம்மள பத்தி பேசதான் உன் அம்மா வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். அவங்க எதுக்கு உன்னோட வீட்டுக்கு வந்தாங்க? இதை நான் பாத்துக்கிறேன். வினு, வினு, நீ போய் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதான் சொல்றேன்ல. வினு, ஏப்பா ஒரு நிமிஷம் வா. ஒரு நைட்டி கொண்டு வா. உங்களுக்கு 2 ஸ்மால் கொடுக்க சொல்லி தான் ரஷீத் சார் சொல்லியிருக்காரு. இந்த ரசீது கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ற என்னோட ஃப்ரெண்டு. நான் எவ்வளவு குடிச்சாலும் சரி அதுக்கான பணத்தை அவர் கொடுப்பாரு. கிளப் மெம்பர் சொல்ற ஆளுக்கு சொன்ன அளவுக்கு தான் தரக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன அளவு தாண்டி கொடுத்தா பில்லை என் தலையில கட்டிடுவாங்க. அப்படின்னா நீ ரசீதை கூப்பிடு. ரஷீத் சார் போயிட்டாரு. போயிட்டாரா? சொல்லாம கொள்ளாம போயிட்டான். ஐயா சே. சூரஜ் சாரா? சார் நீங்க இந்த கிளப்ல மெம்பரா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எனக்கு பிரயோஜனமா இருக்கிற விஷயமா இல்ல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற விஷயமா? சொல்லப்போனா இது என்னோட தேவைக்காக தான். அப்படின்னா எனக்கு ஒரு 90. ஏப்பா சொல்லுங்க சார். அது வந்து எனக்கு சாரோட சந்தோஷத்துக்காக எனக்கு ஒரு 90. கொடுங்க. எனக்கு ரசீது மட்டும் கிடையாது, கோடீஸ்வரனா இருக்கிற பல பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே. போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். சார் நீங்க அடிக்கலையா? குடிக்கணும். அப்படி போட்டு தாக்குங்க. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க. வேணுவை பத்தி தான். இப்போ அவனோட அஸ்தி கூட இல்லாம போயிருக்கும். இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆளை கொன்னதுக்காக தண்டனை அனுபவிச்ச எனக்கு உண்மையிலேயே அந்த ஆளை யாரை கொன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஒருவேளை பாலாவுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு உறவு இருந்திருந்ததுன்னா வேணுவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் அவனை உயிரோட மீட்டு கொண்டு வர்றதுக்காக பாலா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. உங்களோட தம்பியை தான் கொண்டு இருக்காங்க. அதை நான் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அது யார் பண்ணான்னு கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவி பண்ணலாம்ல? நான் உங்களுக்கு எந்த வகையில சார் உதவி பண்றது? உங்க குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை வெளியாட்களோ வேணுக்கு எதிரியா யார் இருந்தாங்க? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எங்க குடும்பத்துக்குள்ள எங்கிட்ட, என் அம்மா கிட்ட, சுமேஷ் கிட்ட எல்லாம் அவன் சண்டை போட்டிருக்கான். எங்களை தவிர அவனோட கடைசி காலத்துல அவன் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். அப்புறம் அவனுக்கு எதிரின்னு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? பாலாவோட சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான், பேரு அஜய். அவனுக்கு வேணு மேல கொஞ்சம் கோபம் இருந்தது. ஆனா வேணுவை கொல்றதுக்கான தைரியம் எல்லாம் அவனுக்கு இல்ல. நீங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யார் மேல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நாம தேடலாம். துபாயில இருந்து என் தம்பி சுமேஷ் திரும்ப வந்திருக்கான். வேணு கூட என்னை விட அவன் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தான். வேணுவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எதிரிங்க யாருன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சுமேஷை பொறுத்த வரைக்கும் நான் தானே வேணுவை கொலை பண்ணவன். அட அதை பத்தி நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் சார். அவனை கூட்டிட்டு ஒரு நாள் நான் இங்க வேணா வர்றேன். நாம 3 பேரும் இங்க உட்கார்ந்து ரொம்ப ஃப்ரீயா பேசலாம், சரியா? அம்மா ஷெரீனா பார்க்க தான் போனாங்க. ஆனா அவ அம்மாவை பார்க்காம சீக்கிரமா கிளம்பிட்டா. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. ஜித்து மாமா, வினு வந்துட்டான். நான் அப்புறமா கால் பண்றேன். தாசில்தார் உள்ள இருக்காங்களா?
நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? எப்பயாவது ஒரு தடவை பீர் குடிக்கிறது கொலை குத்தமா என்ன? பீர் அப்படின்றது குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியா என்ன? நான் எவ்வளவு குடிச்சாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற ஞாபகம் எனக்கு இருக்கும். உன்னை பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தோணல. அவங்க கிட்ட நேருக்கு நேர் பேசணுன்றதுக்காக தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பத்தின எல்லா டீட்டெயிலையும் சொல்றதுக்காக நான் லவ் பண்ற பொண்ணை பார்க்க போயிருக்காங்க. அவளுக்கு பார்க்க விருப்பம் இல்லாததுனால ஷெரீனோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட எங்களோட லவ் மேட்டரை பத்தி போய் சொல்லியிருக்காங்க. இதுதான் நீ அம்மா பண்ண கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கியா என்ன? நான் அவங்களோட விஷயத்துல இன்வால்வ் ஆகுறேனா? எங்க போறாங்க, எப்போ வராங்கன்னு கேக்குறேனா? பப்ளிக் ஹாலிடேஸ்ல ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு போகும்போது நான் அதை பத்தி எதை கேக்குறேனா? எத்தனை நாள் ராத்திரியில லேட்டா வந்திருக்காங்க, எங்க இருந்தீங்க, யார் கூட இருந்தீங்க, அப்படி ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? சொல்லு. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, எனக்கும் எல்லாமே தெரியும். வினு, அம்மாவை பத்தி தேவையில்லாமலாம் பேசாத. இதுக்கு முன்னாடி அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க போல. அதான் அப்பாவும் சந்தேகப்பட்டிருக்காரு, போட்டு அடிச்சிருக்காரு. அன்னைக்கு அவங்க போய் லவ் பண்ணதுனால தானே ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அவங்க பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நீயும் அம்மாவும் என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. அம்மாவையும் அக்காவையும் சந்தேகப்படுற உன்னோட கெட்ட மனசு இருக்கு இல்லையா, அத பத்தி சொல்லதான் அம்மா அங்க போனாங்க. அப்பா கிட்ட இருந்து அம்மா அனுபவிச்ச கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா போனாங்க. அம்மாவை பார்க்காம போய் அவ பெரிய தப்பு பண்ணிட்டா. உனக்கு ஒரு பொண்ணை மனசார லவ் பண்ணி அவ கூட தான் வாழணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு உன் மனசுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடு. அதுக்கப்புறம் உன்னை நீயே நேசிக்க ஆரம்பி. நான் யார கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு எடுக்கணும். அதுல தலையிட வந்தா அம்மானு கூட பார்க்க மாட்டேன். டேய் வினு, அம்மா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி நீ பேச வேண்டாம். எனக்கு இதை இப்பதான் பேசணும். வினு, நீ வரும்போது சாப்பிட்டு வந்தியா என்ன? அகிலா, இவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து வைமா. எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேணாம். நீங்க இன்னைக்கு ஷெரீன் வீட்டுக்கு போனீங்களா? ஐசக் மேத்யூவோட வீட்டுக்கு போனேன். அதான் ஷெரீனோட அப்பா. அந்த ஆளை பாக்குறதுக்கு எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க? நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது. உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன இருக்கு? அத பத்தி கேட்கறதுக்கு நீ அவளுக்கு யாருடா? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? அத பத்தி உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்ல. காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல இப்போ உன்னுடைய அம்மாவா நான் தான் இருக்கேன். உன் செலவுக்கு கொடுக்கறவ உன் அம்மா. நீங்க பெத்த பையனை பத்தி என்ன சொல்றதுக்கு அங்க போனீங்க? போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நான் ஒருத்தரை பார்க்கறதுக்கு உன் அனுமதி எல்லாம் தேவையே இல்லை. வினு, நீ தேவையில்லாம அம்மாவை கோவப்படுத்தாத. நீங்க அங்க போய் என்ன சொன்னீங்க எனக்கு தெரியணும். சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல. அத சொல்லிட்டு நீங்க தண்ணியை குடிங்க. சொல்லலன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்னடா பண்ணுவ? கொன்னுடுவியா? நீ வந்து என்ன பயமுறுத்துறியா? உன் அப்பா கூட வாழ்ந்து எனக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட என்ன நீ மறட்டு பாக்குறல? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் குரலை உயர்த்தி கொஞ்சம் சத்தமா பேசினா நாங்க அப்படியே பயந்து போயிடுவோம் நினைச்சியா? இது சின்ன பையனா இருக்கே, பொறுமையா போல நான் பேசிக்கிட்டு இருந்தா நீ என் தலைமையில ஏறி உட்காரலான்னு பாக்குறியா? நான் உன் படிப்பு நிறுத்திட்டு வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டாம். அங்க ஆப்பமும் கோழி குழம்பும். வாசப்படி கிட்ட போய் பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன போறீங்களா? நான் எதுக்கடி அங்க போகணும்? அப்ப வாயை முடிக்கிட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்டு பேசாம படுங்க. எனக்கு இப்ப வேண்டாம். சாப்பிடுங்க, நான் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வேணும்னு சொன்னலடி, கொண்டு போடி அந்த பக்கம். அம்மா, இதுக்கப்புறம் அவன் முன்னாடி நான் கண்ணீர் விட்டு நிக்க மாட்டேன். அவன் குடிச்சிட்டு வந்திருக்காமா. அத பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியுமா. அவனை திருத்தி நல்லவனாக்குறதுக்கு நம்மளால முடியாதுன்னு தாமா தோணுது.
அதுக்காக முயற்சி பண்ண நாம தான் தோத்து போவோம். அவனை பத்தி நினைச்சு நான் ஒன்றும் கவலைப்படல. அவன்கிட்ட இருந்து அந்த அப்பாவி பொண்ணு எப்படி காப்பாத்த போற நினைச்சுதான் கவலைப்படுறேன். உங்களால அப்பாவை மாத்த முடிஞ்சதில்லம்மா, அதே மாதிரி ஷெரினும். தெரிஞ்சே நம்ம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியுமா என்ன? ஒரு பொண்ணுங்கிற முறையில, அம்மாங்கிற முறையில என் பையன் தப்பானவன் அப்படின்னு நான் எச்சரிக்கை பண்ணோம் இல்ல. அவனுக்குள்ள ஒரு சைக்கோ இருக்கு அப்படின்னு ஷெரினுக்கு தெரியப்படுத்தணுமா? அப்படி பண்ணலனா அவ கண்டிப்பா இன்னொரு பாலசுதாவா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கஷ்டப்பட்டு நீந்தி கரையேறி வந்த துன்பமான கடலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை போய் நம்ம தள்ளக்கூடாது. என் பையனால ஒரு பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. அது என்னுடைய பொறுப்பு. இல்ல சுதீப், இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நாங்க அதுக்கான ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கோம். ஆசா சென்னையில ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க ரெடியா இருக்கா. அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். எதுவாக இருந்தாலும் நான் கால் பண்றேன். நீ ரெசார்ட்டுக்காக வாடகைக்கு கொடுத்த நம்ம வீட்டோட அக்ரிமெண்ட் டைம் முடிய போகுது இல்லையா? இன்னும் 3 மாசம் டைம் இருக்குமா? அதுக்கப்புறமா அந்த வீட்டையும் இடத்தையும் பங்கு பிரிக்கணும். எதுக்கு? அந்த இடத்து பேர்ல தானே கேஸ் போட்டிருக்காங்க. அது பாலா கொடுத்த கேஸ் தானே, அதை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீங்க அவகிட்ட சொன்னா அவ கேட்டுருவாளா? அவ கேட்க மாட்டா, ஆனா வினு கண்டிப்பா கேட்பான். அவன் சொன்னான்னா கண்டிப்பா பாலா அதுக்கு ஒத்துக்குவா. அப்படின்னா நாம அந்த வழியில முயற்சி பண்ணலாம். அந்த இடத்துல இருந்து 10-20 சென்ட் பாலாக்கு எழுதி கொடுத்து அவளை ஒதுக்கி வச்சிடலாம். அவளுக்கு 1 இன்ச் மண்ணு கூட தரவே கூடாது. அதை கொடுக்கறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை. அப்புறம் வேணும்ன பொண்டாட்டிக்கு எதுவுமே கொடுக்கலன்னு ஊர்க்காரங்க எதுவும் பேசிடக்கூடாதுல்ல. கொடுக்க கூடாதுன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம். ஆனா வினுவுக்கு கொடுக்கணும். 10-20 சென்ட் இல்ல, அந்த வீட்டை கொடுக்கணும். என்னோட வேணுவுக்கு பதிலா எனக்கு அவன் தான் கிடைச்சிருக்கான். நான் அந்த வீட்டை வினு பேர்ல எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். வினுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அது பாலாக்கு எழுதி கொடுத்த மாதிரி தானே? அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சுதான் நான் எழுதி கொடுப்பேன். பாலாவும் அவ பொண்ணும் அந்த வீட்டுல தங்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க வினு கூட இருக்கவே கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க போய் தங்குறது? வீட்டை ரெசார்ட்காரங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கும் போது அவங்க கிட்ட 25 லட்சம் ரூபாய் வாங்கினேன்ல, அது எங்க? அதை வச்சுக்கிட்டு தானே நீ துபாய்க்கு போய் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்திருக்க. அது ஆஷாவோட வீட்டுல இருந்து கொடுத்த பணத்துல. அதெல்லாம் உன்னோட பணம் தான். அதை வச்சுக்கிட்டே நீ ஒரு வீட்டை வாங்கிக்கோ. என்னோட காலத்துக்கு அப்புறம் நம்மளோட இடத்த 2ஆ பிரிச்சு, வீட்டை தவிர இடத்த 2ஆ பிரிச்சு உனக்கும் சதீஷ்க்கும் கொடுப்பேன். அதான் என்னோட முடிவு. நல்லா இருக்கே. சேர்மேனும் ஒர்க்கிங் சேர்மேனும் மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டீங்களோ? வட்ட மேஜை மாநாட்டில் அப்படி 2 பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை இங்க இருந்து அனுப்புறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நான் எப்பவோ ரெடியா இருக்கேனே. ஒரு 5 சென்ட் இடமும் ஒரு நல்ல வீடும், அது எனக்கு போதும். அதை கொடுத்துட்டு போடா சதீஷ்னு சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். அது எல்லாத்தையும் நீ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணுமா? சம்பாதிக்காம வாழ்றதுக்காகத்தான் இந்த உடம்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ என் கூட வா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்னடா ரகசியம்? அதை பத்தி உங்கள்கிட்ட சொன்னா அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவியே. என்ன விஷயம்? இன்னைக்கு நான் எதேச்சியா அந்த சூரஜை பார்த்தேன். அவனுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்படி ஏதாவது சம்பந்தம் இருந்தா தான் ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கணுமா என்ன? அவரு வேணுவை பத்தின சில விஷயங்களை தான் என்கிட்ட கேட்டாரு. சூரஜ ஒரு பெரிய சதி வலையில சிக்க வச்சு கொலைகேஸ்ல அவரை யாரு மாட்ட வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது வேணுவை கொண்ட உண்மையான குற்றவாளியை அவர் கண்டுபிடிக்காம விட மாட்டாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதோட முடிய போறதில்ல. அவன் தானே கொண்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப அவன் யாரை தேடி போறான்? 2 குழந்தைகளை வச்சுட்டு பாலா ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் சூரஜ் அந்த பழிய தான் மேல போட்டுக்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியுமா? யாரோ போலீஸ நல்லா ஏமாத்தி அவருக்கு எதிராக ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. பாவம், பண்ணாத தப்புக்காக 12 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த அவருக்கு உண்மை என்ன, இந்த கொலையை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்லடா.
வேணுவை கொன்னவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிற சூரஜுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். சூரஜ் வேணுவை கொல்லல அப்படின்னா வேணுவை கொல்ற அளவுக்கு வேற யார் அவனுக்கு எதிரியா இருப்பாங்க? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது பண்ணது சூரஜ் இல்லைன்னா அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தம்பிங்கிற முறையில் அது என்னோட வேலையா இருக்கும். உன்னோடது இல்ல, நம்மளோடது. நம்ம வேணுவை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா கைகோத்து நிக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.